ஆதித்தாளம் 3ஆவர்த்தன கோர்வை வரையறுத்துலேருந்து சொல்லி காட்டுறேன். அதில் சதுஸ்ரம் கீழ்காலம், திஸ்ரம் கீழ்காலம், திஸ்ரம் மேற்காலம், அப்புறம் சதுஸ்ரம் மேற்காலம் சொல்லி காட்டுறேன். அரை ஆவர்த்தனத்துலேருந்து எடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. தோம் தக்க சூட்டு தக்க தட்டி தக்க சூட்டு தோம் தக்கிட்ட தக்க தட்டி திம் தக்க தட்டி தின்னு தாங் கிட்டு தக்க தின் தின் நா தான் தக்கிட்டு தக்க தின் தின் நா தான் தாங் கிட்டு தக்க தின் தின் நா தக்கிட்டு தக்க தின் தின் நா தாங் கிட்டு தக்க திம் தக்கிட்டு தக்க தி தத்தி கிட்டக்கும் தக்க தத்தி கிட்டக்கும் தக்க திக்கு தத்தி கிட்டக்கும் தாங் கிட்டு தக்க தின் தின் நா தான் கிட்டு தக்க தின் தின் நா தான் கிட்டு தக்க தீம் கிட்டு தக்க தீம் தத்தி கிட்டக்கும் தக்க தத்தி கிட்டக்கும் தக்க திக்கு தத்தி கிட்டக்கும் தாங் கிட்ட தக்க தீன் தீன் நா கிட்ட தக்க தீன் தீன் நா தாங் கிட்ட தக்க தீன் தீன் நா கிட்ட தக்க தீன் தீன் தாங் கிட்ட தக்க தீம் கிட்ட தக்க தீம் தத்தி கிட்டக்கும் தக்க தத்தி கிட்டக்கும் தக்க திக்கு தத்தி கிட்டக்கும் தாங் கிட்ட தக்க தீன் தீன் நா கிட்ட தக்க தீன் தீன் நா தாங் கிட்ட தக்க தீன் தீன் நா கிட்ட தக்க தீன் தீன் நா தாங் கிட்ட தக்க தீன் கிட்ட தக்க தீன் தத்தி கிட்டக்கும் தக்க தத்தி கிட்டக்கும் தக்க திக்கு தத்தி கிட்டக்கதா தட்டி தச்சுட்டு தக்க தட்டி தீபி தக்க தத்தி தக்க சுட்டு தாங்கிட தக்க தெரி கிட்டத்தக்க திந்த தாங் திந்த தாங் தாங்கிட தக்க தெரி கிட்டத்தக்க திந்த தாங் திந்த தாங் கிட்டத்தக்க தறி கிட்டத்தக்க திந்த தாங் ஜுட்டு தாங். இது மாதிரி கோர்வையை சொல்லி பார்த்தீங்கன்னா வாத்தியக்காரங்கள் வாத்தியத்தில் வாசித்து பார்க்கலாம். இதுமாரி ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு கோர்வையும் நான் அடுத்தடுத்த எபிசோடில் சொல்லிட்டு வருவேன். அதுமாதிரி 35 நாளும் நடந்துகிட்ருக்கு. அதையும் பார்ப்போம்.